இந்த கரும்பை நம்ம வீட்டில் இருந்தே ஜூஸ் எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பசங்க அப்படியே சாப்பிட கஷ்டப்படுவாங்க. நம்ம ஜூஸாக அடித்து பசங்களுக்கு போட்டு கொடுக்கலாம் வீட்டில். ஃபஸ்ட்டு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு இப்படி தோல் எடுத்துடணும். தோல் எடுத்து சின்ன சின்ன பீஸாக உடச்சி எடுத்துக்கணும். உடச்சி எடுத்துக்கிட்டு இப்படி குட்டி குட்டி பீஸாக எடுத்துடணும். தோலையும் எடுத்துடணும். எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு குட்டி குட்டி பீஸாக எடுத்து நம்ம எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் பீஸாக கொண்டு வந்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். இப்போ அரைச்சி நான் ஜூஸாக கொண்டு வந்துடுறத பாருங்கள். நம்ம 2 வாட்டியாக போட்டுக்கலாம். சாறு புழிஞ்சு எடுத்துக்கிட்டு சக்கையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. லைட்டாக உங்களுக்கு மெசையில் நைஸாக ஆகலைன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. மிக்சியில் அடிக்க சொல்ல நைஸாகிடும். ஸ்வீட் கம்மியாக இருந்தால் 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு சவரை மட்டும் மிக்ஸியில் போட்டு எடுத்திங்கன்னா கரும்பு ஜூஸ் ரெடி. அடித்து முடிச்சோடனே அப்படியே குடிக்கலாம். ஜூஸ் ரெடி.